வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் முதலடை பருவத் தேர்வு ஜூலை 2025 8th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 50 மார்க் பேட்டர்னில் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்லாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 5 இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பின்வரும் சொற்களை சொற்சொடரில் அமைத்து எழுதுக. அழகு கற்றவர். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஆந்தை, குயில், காகம், மயில், சேவல். இவையின் 3 வினாக்களுக்கு மட்டும் இடையிலே உலகம் எவற்றால் ஆனது? ஓவிய எழுத்து என்றால் என்ன? நிலத்திற்கும் செவ்விந்தியருக்கும் உள்ள உறவு யாது? பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது? வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை? அதே மாதிரி ஏதேனும் 3 வினாக்களுக்கு இடையிலே எழுத்து சீர்திருத்தங்களின் தேவை குறித்து எழுதுக. ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? அதே மாதிரி நீர்நிலைகள் குறித்து சியாடல் கூறுவன யாவை? ஏவல் வினைமுற்றுக்கும் இயங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு. மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்க, படிச்சுக்கோங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் எழுத்துக்களுடைய தோற்றம் குறித்து எழுதுக. தாய்மண் மீதான செவ்விந்தியர்கள் பற்றி குறித்து சியாடல் கூறுவனை தொகுத்து எழுதுக. கட்டுரை பொறுத்த வரைக்கும் நான் விரும்பும் கவிஞர். அதே மாதிரி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.